வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20/9/2025 புரட்டாசி 4 முதல் சனிக்கிழமை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு, அன்னதானம் செய்வது, பசுமாடுகளுக்கு உணவளிப்பது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அன்னதானத்தை விட புரட்டாசியில் சிறந்தது பசுமாடுகளுக்கும் அன்னதானம்தான் யோக பலத்தை தரும். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. கண்டிப்பாக பயணங்கள், ப்ரமோஷன், உத்தியோகம், பழைய கடன்கள், பணவரவில் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. சேமிப்புகள், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதெல்லாம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் கோபதாபம் வேண்டாம். உத்தியோக ரீதியாக சிறு சிறு வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது அனுகூலமான அமைப்பை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் அனுகூலங்கள் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் வாக்குவாதத்தில் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். தெய்வ பலத்தை முழுமையாக நம்புங்கள். தொழிலில் அனுகூலம் நிச்சயம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வெளியிடம், தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வாகனங்களில் இன்று அதீத கவனமாக இருப்பதும், விரோதிகள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் பெரிய சிக்கலோ அனுகூலங்களையோ தவிர்த்து விடும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுப்பது விரயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கங்கள் வேண்டாம். எல்லாவற்றுக்கும் எஸ் பாஸ் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து கொள்வது அனுகூலத்தை தரும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட உங்களை தேவையில்லாத பாதிப்புகளுக்கு ஆட்படக்கூடிய அமைப்பு சூரியனால் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள், வண்டி வாகனங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் ஒரு புது விஷயத்தை அனுகூலமாக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் உடனடியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் ரொம்ப நாட்களாக இருந்த சங்கடம் நிவர்த்தி ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் வருவார்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது சாத்தியத்திற்கும் அனுகூலத்திற்கும் லாபத்திற்கும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
யோக பலத்தை அதிகமாக பெற்றாலும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் பயணங்கள் சமயத்திலும் உறவினர்கள் சமயத்திலும் சிறிது கவனமாக இருப்பதும் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாராட்ட பெற்றாலும் செல்வாக்குகளுக்கு கோபதாபம் படாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படுகிறது. வாகனங்களில் வித்தைகள் உங்கள் வித்தைகளை பாதிக்கடைய வைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். சுபகாரியத்தில் குறை இருக்காது. மனதில் மகிழ்வும் சந்தோஷமும், குடும்பத்தில் புது வரவுகளுக்கும் உத்தரவாதம் காணப்பட்டாலும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் வெள்ளை கொடி காட்டிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இந்த நாளில் கூடவே கூடாது என்பதையும், பயணங்களில் மேலதிகாரிகளும் பயணங்களிலும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் பழைய கடன்கள் பைசல் செய்வதும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் அனுகூலம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.